Hey guys, good morning இல்லை குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்னது டே 5 எனக்கு சண்டேன்றதுனால இன்றைக்கி விசா கிடைக்கிறது கஷ்டம். கன்ஃபார்ம் மண்டே தான் டியூஸ்டே கிடைக்கிறதுக்கு தான் போவோம். சரி பசிக்குது சாப்பிட்லான்ட்டு லஞ்சுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டேன். உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு தான் சாப்பிடுவோம். ஏன் நேரமே சரியில்லைடா. இந்த ஊரில் வெஜிடேரியனே எதுவும் கிடைக்காத போல் இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனால் சாப்பாடு வந்து 1 மணிக்கு மேலே தானே, இப்போ இல்லையா, அதுவும் ஆஃப் அன் ஹவரில் காலி ஆகிடுமா. இங்கே வந்தால் இங்கே சாண்ட்விச் பரோட்டா தான் இருக்குதான், நார்மல் பரோட்டா இல்லையா, ஒரு சாய் பரோட்டா குடிக்கலாம். ரைஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா 2 நாள் சாப்பிட முடியல நம்மளால். நேற்று சனிக்கிழமை, இன்றைக்கி அமாவாசை, 2மே போச்சு. எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே இந்த ஊரில் எதுவுமே கிடையாது, வெஜ்ஜே கிடையாதுங்க. வெஜ்ஜுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லைன்ட்டானுங்க. இப்போ என்ன கீ ரைஸ் சாப்பிடுவோம், கீ ரைஸ் வேக அரைச்சி வர கொடுப்பானுங்க, பாதி கூட இருந்திருக்காது அது. அதனால் அதையும் சாப்பிடல. சரி ஓகே, 1 o'clock வெயிட் பண்ணுவோம் சொல்லிவிட்டு இப்போ ஒரு டீயும் ஒரு பரோட்டாவும் சொல்லியிருக்கேன். மணி இப்போ 12 ஒரு 1:15 போல் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். வந்ததுக்கு நம்ம ஒரு டீயும் ஒரு பரோட்டாவும் போடுவோம். வீடியோ எடுக்கிறேன் நான். சரி இப்போ இந்த பரோட்டா எப்படி நம்ம சாப்பிட்ணும். பரோட்டா வந்து ஒன்று ரோல் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி சுடுது கட் பண்ணி டீயில் கட் பண்ணி சாப்பிட தான். தவிக்க வாய்ப்பு பண்ணி விட்டோம். அந்த மாதிரி தவிக்க வயிற்றுக்கு இரவன் போடணும். என்னோட கெட்ட நேரம்டா. சாம்பார் மோசம் ஒரு காலி ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. நெய்ச்சோராமா கொஞ்சம் சாம்பார் இதை வச்சு நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி வர வழியில் நத்திங்க. சரி கொஞ்சம் சாம்பார் எடுத்துட்டு ஓகே. இந்த கடை 10 சாப்பாடு தான் போடுவாங்களா, அதுக்கு மேலே போட மாட்டாங்களா. பரவாயில்ல, நைஸ் ஒரு சாப்பிடலாம், அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று சாப்பிட்றது கிடைச்சதா. ஊர் விட்டு ஊர் வந்து கொய்யால ஒன்றும் கிடைக்க மாட்டேதுங்க. சிக்கன், மட்டன், பீஃபு, மீன் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. வெஜிடபிள் ஒன்றும் கிடைக்காது. நல்ல பண்ணுறான். சின்ன ஒரு ஊர் தான், சோகார்ன்ற ஒரு ஊர். ஸோ அதனால் அவரும் எதுவும் இருக்காது போல. ஐட்டம்ஸ் தான் கம்மி தான். நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. பிரியாணி என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. பட் வெஜிடேரியனில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் கிடைக்கும். சரி என்னால் இது மாதிரி தாங்க முடியாது, நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் நல்லதாக இருக்கும். டேஸ்ட் என்ன குறையும். குட் ஆஃப்டர்நூன். டுடே இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டே 6. ஸோ சாவணம் எனக்கே தரலப்பா. ஆக்சுவலி டே 6 தான் இன்னைக்கு. இங்கே வெனஸ்டே வந்தால் இன்னைக்கு மண்டே. ஓகேவா. ஸோ இன்னும் விசா கிடைக்கல. எனக்கு என்ன விஷயம் தெரியல. ஆக்சுவலி அது இன்னும் கூட பண்ண இன்றைக்கி தெரியும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மண்டேன்றதுனால இனி தான் தெரியுமா. ஸோ இத்தனை நாள் வந்து இங்கே 2 days ஹாலிடே இல்லை. ஸோ அதனால் நமக்கு எதுவும் அவங்களால சொல்ல முடியல, அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துருச்சுன்னா இன்றைக்கி எது போய் போயிடுவோம். இல்லைன்னா இங்கே தான் இன்றைக்கும், நாளைக்கு தான் போனோம். மேக்ஸிமம் இன்றைக்கி கிடச்சிடும் நினைக்கிறேன், பார்ப்போம். சரி இன்றைக்காவது நமக்கு மீல்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். நேற்று தான் மீல்ஸ் கிடைக்கல. நாம் மீல்ஸ் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6 days ஆகிடுச்சு இன்னையோட. ஸோ இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். கிடச்சிதுன்னா இன்றைக்கி சாப்பிடுவேன். அதை வீடியோவில் எடுக்கலாம். என்னடா மீல்ஸ் கொடுக்குறான்னு பார்ப்போம். இந்த ஊரில் சோறு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குதியா. ஷாய் என் நேரம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு அல்லோல் படுறேன். சரி கடைக்கு போவோம். இன்னைக்கு சாப்பாடு எழுதுகிறோமா. எஸ் லக்கி. ஓகே இன்னைக்கு சாப்பாடு வரட்டும். சாப்பாடு சாப்பிட்றோம். இன்றைக்கே இந்த ஊரில் இருந்து கிளம்புறோம். விசா வந்துடும் நினைப்போம். expected to be around 2 o'clock. சாப்பாடு வந்துடும்.
பழம். இது வந்து துவையல், அவியல், சாம்பார், அப்புறம் ஃபிஷ் கறி, அப்புறம் பொரியல், அப்புறம் சிக்கன். ஸோ சிக்கன் இல்லை பாருங்க, ஃபிஷ்ஷு, அப்புறம் மோர் மிளகா உண்டு. என்ன பண்ணுவோம், முதல்ல ஃபிஷ் கறி எடுத்துப்போம். ஃபிஷ் கறி போட்டு ஃபிஷ் எடுத்து கொஞ்சம் இது சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 5 நாள் வச்சோம். இந்த ரெஸ்டாரண்ட் எப்போ வந்தாலும் 1:00 1:30 கிட்ட சாப்பிட்டா தான் மீல்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் மீல்ஸ் கிடைக்காது. ஜீரேஸ் எல்லா ஐட்டமாக இருக்கும். பட் மீல்ஸ், இந்த மீல்ஸ் வேணும்னா 1 to 1:30 வந்துருக்கோம். இங்கே போட்டோமா மோர் மிளகா, மீனை உடச்சி வச்சு இருந்தாலும் கையில் சாப்பிட்ற மாதிரி வருமா? அப்புறம் சாப்பிடலாம். ஆக்சுவலி இந்த ஊரில் பொரியலுக்கு வந்து சொல்லுவாங்க, உப்பேரின்னு சொல்லுவாங்க கேரளாவில். என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம சோறு சாப்பிடாம ஆகாது. சாப்பிட பேச கேவலமாக இருக்கு. இந்த கட் பண்ணிடுறேன். ஹாய் கைஸ், ஃபைனலி விசா வந்துருச்சுப்பா. இன்றைக்கி வந்து 7th டே எனக்கு இங்கே. ஸோ விசா வந்து திருப்பி போகிறேன். ஒரு பஸ்ஸில் இருக்கேன், எல்லோரும் வந்திருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் நிற்கிறார்ல, அவர் தான் நமக்கு இங்கே கோஆர்டினேட் பண்ணுறாரு இந்த ரூம் எல்லாமே. இப்போ வந்து ஒரு அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட விசா இருக்கா இல்லை பிரிண்ட் அவுட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்காரு. நிஜமாகவே சொல்கிறேன், நினச்சே பார்க்கல. இட் வாஸ் ஹாரிபிள் மேன் திஸ் லாஸ்ட் 7 days. நினச்சாலும் சிரிப்பு தான் வருது எனக்கு. 7 days in Oman. I never expected. நான் நினச்சேன் ஒரு 2 நாளில் போயிடும், அதிகபட்சம் மேக்ஸிமம் 2 days போயிடும். பட் 2 daysலாம் இங்கே சான்ஸ் இல்லைன்றது இப்போ தான் புரிஞ்சது. லைக் சம்டைம்ஸ் ஒரு சில டூரிசம் கம்பெனியில் வித்தின் 1 day சம் பீப்புள் அந்த பஸ்லேயே திருப்பி போயிடுறாங்க. நம்ம கெட்ட நேரம் இங்கேருந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறது, நல்ல ஒரு பார்த்து சரிங்க. ஓகேவா, போமா பேசலாம். சீக்கிரமாக இங்கே ரீச் ஆகிட்டோம்.
இப்போ பாஸ்போர்ட் செக்கில் இருக்கும். நம்ம விசா செக் பண்ணி இந்த இமிக்ரேஷனில் ஒமான் எக்ஸிட் கொடுப்பாங்க. இதை முடித்த உடனே இந்த பஸ் வந்து யூஏ விசா வந்து ஸ்டாம்ப் பண்ணி தருவாங்க. பட் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப நேரம் ஆச்சுங்க வரத்துக்கு எங்களுக்கு. பட் இன்றைக்கி வந்து வித்தின் 1 hour 50 minutes நான் இங்கே ரீச் ஆகிட்டு வந்தேன் எங்களோட லொக்கேஷனில் இருந்து. இதே லொக்கேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ரீச் ஆகிறதுக்கு 3.5 hours ஆச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித்தின் 1 hour 50 minutes இங்கே ரீச் ஆகிட்டேன். எவ்வளோ நேரம் இந்த விசாவில் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஃபைனலி நமக்கு இமிக்ரேஷன் முடிஞ்சிச்சுப்பா. செக்கிங்காக முடிஞ்சிச்சு. வந்த பசங்க கடுப்பேற்றிட்டானுங்க. ஒரு செகண்டு சிஸ்டம் ஏறதுக்கு நம்மளை போட்டு காலி எடுத்துட்டானுங்க. என்ன ஆக்சுவலி நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணானுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் சிஸ்டமில் எதை காமிக்குது, நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 15 minutes கழிச்சு என்னை கூப்பிட்டு, நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ துபாய்க்குள்ளே வந்தீங்க, லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் துபாயில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணீங்க? இப்போ 13 வருஷமாக நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து டயர் இருக்கிறேன். ஏகப்பட்ட ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், உங்கள் துபாய் ஸ்டாம்ப் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சு, அதுக்கும் உங்கள் அம்மா பேர் என்ன அதையும் சொல்லி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இதான்ப்பா பிரச்சனை, உங்களுக்கு சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது எங்கே இமிக்ரேஷனில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அது ஓகே, பரவாயில்ல. திருப்பி பஸ்ஸில் வந்து ஏறினா நம்ம பஸ் டிரைவர் இருக்கானே, அவனுக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியாது. யாரும் எங்கே போனால் அப்படி கொலைக்கிறாங்க. அவன் நாய் மாதிரியே கொலைக்கிறாங்க. என்னையா பண்ணுறது அவனுக்குலாம் வச்சுக்கிட்டு. எஜிப்சியன் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. இவனுக்கு வந்து மிசரேன்னு சொல்லுவானுங்க. இவனுங்க டிரைவர் ஜோக்காக வந்திருக்காங்க. அவங்க ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்க தான் துபாய்க்கே ராஜா மாதிரி பேசுவானுங்க. அந்த அளவுக்கு அவங்க தெனாவட்டு திமிரு. ஏன்னா அந்த ஒரு சின்ன லாங்குவேஜ் தெரியும், அரபி லாங்குவேஜ் பேசுறதுனால அவனுக்கு அந்த அளவுக்கு தெனாவட்டாக பேசுகிறானுங்க. இதெல்லாம் இங்கே திருந்த மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டும் கேட்காது. ஏன்னா அவனுக்கு அப்படி தான் அவனோட பிஹேவ். பட் அரப் பீப்புள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு தேவையான எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவாங்க. பட் அவனுங்க இருக்கிறானுங்களே சுத்தமாக நம்ப முடியாது. அதே மாதிரி எனக்கு நிறைய அவனுங்கிட்ட வந்து ஏமாந்துருக்கேன். என்னோடய கார் விஷயத்துலையும் சரி, காரை ரிப்பேர் பண்ணுறதுலையும் சரி, அந்த ஊருக்காரங்க நிறைய பேர் இந்த எஜிப்ஷியன்ஸ் இருக்குவானுங்க. அவனுக்கு மட்டும் ரொம்ப 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 இரிட்டேட் பண்ணுவானுங்க, ஏமாத்திடுவானுங்க. ஒரு சின்ன பின்னு தான் ஒரு விழுந்திருக்கும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட அநியாயத்தினா காசு பிடிங்க, 2000 திரம் 3000 பிடிங்க, இல்லைனா போகிற வழியில் நீங்கள் செத்து போயிடுவீங்க, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடும், அப்படிலாம் சொல்லுவானுங்க. அப்படிலாம் சொல்லி ஏமாத்திருக்கானுங்க. ஆக்சுவலி மற்றவங்க எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஓகே, பார்ப்போம். சரி, நான் யாரை பற்றியும் தப்பாக சொல்லலை. பட் இமிக்ரேஷன்லாம் நல்ல ஒர்க்கர்ஸ் ட்ரைங் டு லேர்ன். அவங்களாம் நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மாற்றணுன்ற சொல்ல நிறைய மாறி இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுவோம், இப்போ நிறையவே மாறி இருக்குது. மாற்றங்கள் நல்லது தான், அது கரெக்டான மாற்றங்கள் இருக்கணும். அவங்க செய்கிறது கரெக்டானதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக முடியும். ஸோ ஒரு சில மாற்றங்கள் வந்து கரெக்டாக அவங்க செக் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும். பொறுமையாக ஒரு சில பேர் இப்போ எனக்கு நடந்த மாதிரி பொறுமையாக நின்று அழகாக அவங்க சொல்லி அழகாக பேசி அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க பண்ணலாம். ஓகே, ஃபைனலி துபாய் வந்துட்டோம்மா. விதாலாம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இங்கே துபாயில் வந்து நம்ம பஸ் அங்கே இருக்குது, அந்த பிங்க் கலர் பஸ்ஸு. இறங்குனீங்கன்னா ஹயாத் பேலஸ் பக்கத்தில் துபாய் கோல்ஸு எல்லாம் புதுசாக கட்டின பில்டிங்ஸ் இது ஆக்சுவலி. ஓகேவா, வந்து பார்த்துவாங்க எப்படி இருக்கு பில்டிங்ஸ்லாம். இது பழைய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு இப்போது. ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டிப்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் எந்த ஒரு இதுக்கு போகணுமோ போய்ட்டு வாங்க, எந்த ஒரு டூரிசம் வேணுமோ போய்ட்டு வாங்க. அது உங்களோட இஷ்டம் தான். இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. எல்லாருக்கும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you. Bye.
டேய் பல வருஷத்துக்கு அப்புறம் நான் மெட்ரோவில் வரதான். பல வருஷம் ஆச்சு மெட்ரோவில் வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் மெட்ரோலே ட்ராவல் பண்ணுறேன். எல்லாம் கஷ்டப்படுறான். ராத்திரி 12 மணி ஆகுது. கூட்டத்தை பற்றிய பஸ்ஸில் மெட்ரோவில் நேரம்